ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்கால் கிட்ஸ். இந்த கில்கால் கிட்ஸ் எபிசோட் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னடா அக்கா இன்ட்ரோ சொல்லாமல் வெளியில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எஸ், இங்கே இப்போது ஸ்ப்ரிங் சீசன், எல்லாமே வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் காடோட க்ரியேஷன் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக காட் இந்த வேர்ல்டை மேட் பண்ணியிருக்கார்ல. எஸ், ஸோ இந்த எபிசோட்லேயும் நம்ம காட்ஸ் க்ரியேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க தானே? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எபிசோடை ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த கில்கால் கிட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே அப்பா ஒளிபரப்பப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கற்றுக் கொடுக்கிறதான ஒவ்வொரு பாடல்கள், கதைகள், வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இது நிமித்தம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எஸ், நம்ம இந்த எபிசோட ஒரு சின்ன ப்ரேயரால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எபிசோட்கான தீம் கேட்க நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க தானே? நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி எபிசோடில் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the creation of God. எஸ், the creation of God-ஐ பற்றி தான் நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்கணும், ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாமா? என்னது ஃபர்ஸ்ட் செஷன்? எஸ், ஆக்ஷன் சாங். ஸோ லெட்ஸ் கோ டு ஆக்ஷன் சாங். வாவ் காய்ஸ், நம்ம சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்தோம், அப்படி தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்த செஷனுக்குள்ளே போக போகிறோம். என்னது அடுத்த செஷன்? எஸ், ஸ்டோரி டைம். எஸ், த கிரியேஷன் ஆஃப் காடை பற்றி நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க தானே? எஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு ஸ்டோரி டைம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் இந்த ஸ்டோரி டைமில் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா த கிரியேஷன் ஆஃப் காட். ப்ரொடெக்டிங் த கிரியேஷன் ஆஃப் காட். சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் அது எப்படின்னு நம்ம இந்த ஸ்டோரியில் கற்றுக்க போகிறோம். அதாவது நாம் பார்க்கிற எல்லா விஷயங்களையும் தேவன் 6 நாளில் படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். இதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட பைபிள் ரெஃபரன்ஸ் ஆதியாகமம் 1 மற்றும் 2 அதிகாரங்கள்.
முதல் நாளில் தேவன் உருவாக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வெளிச்சம். அவர் வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு முன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமி எங்கும் இருளாய் இருந்தது, முழுவதும் தண்ணீராய் நிரம்பி இருந்தது. இந்த நேரத்துல தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். டே 2, இரண்டாவது நாளில் தேவன் ஆகாய விரிவை படைத்தார். அதாவது ஃப்ரீ ஸ்பேஸை உருவாக்கினார். இந்த முழு தண்ணீரை பரப்புக்கு இடையில் ஒரு ஆகாய விரிவை அவர் உண்டாக்கினார். இந்த ஆகாய விரிவு என்னன்னா பூமிக்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட அந்த திறந்த வெளி பகுதி தான். மூன்றாவது நாளில் தேவன் வெட்டாந்தரை மற்றும் செடி கொடி மரங்களை படைத்தார். தேவன் பூமியில் இருக்கிற எல்லா நீரையும் ஒரே இடத்தில் சேர பண்ணினாரு. அதுதான் நாம பார்க்கிற பெருங்கடல். அதை தவிர்த்து இந்த வெட்டாந்தரையான தரைப்பகுதிக்கு தேவன் பூமி என்று பெயரிட்டார். நாம பார்க்கிற எல்லா வகையான செடிகள், கொடிகள் மற்றும் மரங்களை படைத்தார். டே 4 என்ன படைச்சார் தெரியுமா? இந்த 4வது நாளில் தேவன் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை படைத்தார். இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே அவர் வைத்தார். டே 5 என்ன படைச்சாரு? தேவன் 5வது நாளில் மீன்கள் மற்றும் பறவைகளை படைத்தாரு. தண்ணீரில் உயிர் வாழ்கிற எல்லா உயிரினங்களையும் அவர் உண்டாக்கினார். அது மட்டுமல்லாமல் விதவிதமான பறவைகளையும் படைத்தாரு. இவ்வாறாக தண்ணீரில் வாழ்கிற எல்லா உயிரினங்களையும் மற்றும் பறவைகளையும் தேவன் 5வது நாளில் படைத்தார். 6வது நாளில் தேவன் பூமியில் உள்ள சகல நாட்டு மிருகங்களையும், காட்டு மிருகங்களையும் மற்றும் ஊரும் பிராணிகளையும் படைத்தார். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, தேவன் அவருடைய சாயலிலே மனுஷர்களை படைத்தாரு. அவர் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்தார். அவர்களோட பெயர் தான் ஆதாம் மற்றும் ஏவாள். இப்போ 6 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 7 என்ன பண்ணாங்க இசப்பா? டே 7 ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இதுதான் ஓய்வு நாள். தேவன் 6 நாளாக வானம், பூமி முதல் எல்லாவற்றையும் படைத்து முடித்ததால் 7வது நாளில் ஓய்வெடுத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரியேஷன் ஆஃப் அ காடை பத்தி நம்ம படிச்சோம். அதே மாதிரி ஆண்டவர் இந்த பூமியை அழகாக படைச்சிருக்காரு. இந்த அழகான பூமியை பாதுகாக்குவதும் அதை பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நம்மளோட ஜாப் தானே. ஸோ நம்ம இந்த உலகத்தில் நம்ம இந்த செடி, கொடி, மரங்களை எல்லாமே நம்ம பாதுகாக்கல இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மனப்பாட வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான ஸ்டோரியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.
பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பிச்சி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரியேஷன் ஆஃப் காடை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த எபிசோட்குள்ளே வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த எபிசோடா? அதுக்கு முன்னாடி குவிஸ் ஆஃப் த டே. எஸ், இன்னைக்கான குவிஸ் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அக்கா ஒரு சூப்பரான ஸ்டோரி சொன்னாங்கல்ல, அந்த ஸ்டோரி நீங்கள் சொல்லி வீடியோவா இல்லை ஆடியோ மூலமாக எங்களுக்கு கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பிச்சி விட்டுருங்க. உங்களுக்காக எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் காத்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தீம் என்ன? க்ரியேஷன் ஆஃப் காட். இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். காடோட வேர்டு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எபிசோடு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? அன்புள்ள இயேசுப்பா, ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட தலைப்பின் கீழ் சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் என்னதான தலைப்பின் கீழ் கற்றுக்கொண்டதான ஒவ்வொரு பாடல்கள், கதைகள், வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இதை பார்த்து கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய சிருஷ்டிப்பை பாதுகாப்பதற்கான விசேஷ ஞானத்தையும் கிருபைகளையும் நீர் தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்களும் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from Ivan.